இப்போ சுகர் செட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து கட் பண்ணி இதுக்குள்ளே போட போகிறோம். 8 பிரெட் ஸ்லைஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கரெக்டாக சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது 4 எக் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப் மில்க் ஊற்றிக்கணும். 1 கப் ஆஃப் மில்க். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சுகர் சிரப் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை ஊற்ற போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வடிகட்டி ஊற்றணும். இப்போ நம்ம பண்ணி வச்சு ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அதில் வேக வச்சு இதை எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. தண்ணிக்குள்ளே பொறுமையாக வைக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறோம். 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Few moments later. என்னடா நியாஸ் நான் குக் பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு ரியாஸ் இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு சின்ன ஒர்க் வந்துச்சு, அதான் போயிட்டாரு.